இதில் இருக்கக்கூடிய பீட்டாலைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும் போல இருக்கு. இந்த பீட்டாலைன் அப்படிங்கிறது நம்ம கெட்ட கொழுப்புகள், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி சினமேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் புற்றுநோய் வராம நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கிறதா சொல்லப்படுது. மூணாவது, இதில் இருக்கக்கூடிய பிளாவனாய்ட்ஸ் நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் மூளையோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நாலாவது, இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது. அதனால சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான். இதுல கலோரி வேல்யூ ரொம்ப கம்மி தாங்க. வெறும் 100 கிராம் இந்த ஃப்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன், இதுல 60 கலோரி தான் கிடைக்குது. 3 கிராம் சூப்பரான ஃபைபர் கிடைக்குது. 1.5 கிராம் புரதச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பழங்கள் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அதுல இருக்கக்கூடிய சுகர்ங்கிறது ஃப்ரக்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸ் பெரிய அளவில் நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்காது. மிக அதிக அளவில் பழங்கள் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு பிரச்சனையே தவிர பழங்கள் கொஞ்சமா சாப்பிட்றதுனால எந்த தப்புமே கிடையாது.